பார்க்க போறோம்னா கோழியோட ஃபேக்ட்ஸை பார்க்க போறோம் வாங்க. ஹாய் காய்ஸ், இந்த வாங்க இப்போ நம்ம கோழியோட ஃபேக்ட்ஸை வந்து அப்படியே லைன் பை லைனாக அப்படியே சொல்கிறேன். நான் கோழி வந்து சின்னதாக இருக்கும் போது, அதாவது குஞ்சாக இருக்கும் போது இன்னொரு கோழி கூட வந்து கம்யூனிகேஷன் தொடர்பு ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேஷன் பேச ஆரம்பிச்சிக்கும். கோழி வந்து இந்த மாதிரி கோழிங்களாம் வந்து முட்டையில் இருக்கும்போது அதோட தாய் கோழி இருக்குல்ல, அது இந்த கோழிங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கும். கோழி வந்து மனுஷன் அளவுக்கு வந்து புத்திசாலி. அது வந்து ஒரு கரை வச்சிருச்சுன்னா, ஒரு மனுஷனை கரை வச்சிருச்சுன்னா, நல்ல விதத்துலேயோ கெட்ட விதத்துலேயோ, நல்ல விதத்தில் கரை வச்சிச்சுன்னா உங்கள் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கும், அமைதியாக நீங்கள் பிடிச்சாலும் அது அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும். இதே உங்கள் மேலே கெட்ட விதத்தில் கரை வச்சிருச்சுன்னா உங்களை கொத்தியே சாவடிக்கும். அது மனுஷன்கிட்ட மட்டும் இல்லை, எந்த மிருகட்டு இருந்தாலும் அதே தான். கோழி வந்து காட்டு பறவை இல்லை, வீட்டு பறவை. தேங்க்யூ காய்ஸ். இப்போ நம்ம அடுத்து வந்து மாடை பற்றி பார்ப்போம். மாடு வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 50 வாட்டிக்கு மேலே அசை போடுவோம். அசைனா அது எப்படின்னா, அப்படி அம்னு சவைக்கும்ல, ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் சவைக்கும்ல, அது வந்து 50 வாட்டிக்கு மேலேயே போடுமா. அடுத்து மாடுக்கு வந்து சின்ன சவுண்டாக இருந்தாலும் அதிக சவுண்டாக இருந்தாலும் அதுக்கு எப்போவுமே கேட்குற மாதிரி கிளியராக கேட்கும். அது அடுத்து என்னதுன்னா, நம்ம மாடுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பாடு வச்சாலே போதும், அது வந்து நம்ம கூட நல்ல பாசமாக ஜாலியாக பழகிக்கும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு 9 மணிக்கு வைக்கிறோன்னு வைங்களேன், கழனி வைக்கிறோன்னு வைங்களேன், இப்போ அந்த டைமுக்கு 9 மணி தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், அது நம்மளை வந்து சத்தம் போட்டு கூப்பிடும், மான்னு சத்தம் போட்டு கூப்பிடும். ஸோ ஓகே காய்ஸ், இதோட நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். இரு மாடோட ஸ்பெஷலான இதுன்னு மறந்துட்டியே குமார். எப்படிரா என்ன லைனு? மாடோட ஸ்பெஷல் என்னன்னா, மாடு வந்து ஒரு நாளைக்கு 50 வாட்டி உட்கார்ந்து எந்திரிக்குமா. நம்மளால முடியுமா இந்த மாதிரி? அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அது பண்ணுது. நம்ம பண்ணோன்னா நம்ம நல்லா ஃபிட்டாக இருக்க முடியும். ஓகே, வீடியோ முடிச்சிடலாம். சரி ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காம சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்கேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.